கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தில் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ நீங்கள் அதில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆமாங்க, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், உங்கள் முயற்சியை விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள், ஜெபியுங்கள், தொடர்ந்து நம்பிக்கையோடு ஓடுங்கள். நிச்சயம் நீங்கள் எதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். வேதத்தில் ஒரு மனிதன் உங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமா? பெதஸ்தா குளத்தில் அநேக நோயாளிகள் படுத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாராம். முதலாவது யார் அதில் இறங்குகிறார்களோ, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சுகம் அடைவானான். 38 வருஷம் அங்கே ஒருத்தன் படுத்திருக்கான். அவனை நேரடியாக இயேசுவே சந்திக்கிறார். அந்த குளத்தில் எத்தனையோ பேர் படுத்திருந்தாலும் அவனை மட்டும் போய் ஆண்டவர் சந்தித்து சுகப்படுத்தினார். அதற்கு முக்கிய காரணம், அவன் தொடர்ந்து நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டிருந்தான். இயேசு வந்து அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வியாதியிலிருந்து சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அப்போ இந்த வியாதியஸ்தன் என்ன தெரியுமா சொன்னா? 38 வருஷமாக இருக்கிற அந்த வியாதியஸ்தன் சொன்னது என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையும் தேவதூதன் வந்து கலக்கும்போது நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் போய் முந்தி அந்த குளத்தில் இறங்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறான். இதோட அர்த்தம் என்னன்னா, 38 வருஷமா தூதன் வந்து கலக்கும் போதெல்லாம் இவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். என்றாவது ஒரு நாள் நான் முதலாவது போய் இறங்கி விட மாட்டேனா, எனக்கு அற்புதம் கிடைக்காத என்று சொல்லி 38 வருஷம் யோசித்து பாருங்கள். ஒரு வருஷத்தில் எத்தனை முறை தூதன் வந்திருப்பார், எத்தனை முறை இவன் முயற்சி செய்திருப்பான். கடைசி வரையிலும் இவன் முயற்சியை கைவிடவே இல்லை. இவன் நம்பிக்கையில், விசுவாசத்தில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தான். அந்த முயற்சியை, அந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு பார்த்து நேரடியாய் வந்து அவரே அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். 38 வருஷம் அவன் செய்த முயற்சிக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? யாருக்குமே கிடைக்காத அற்புதம். கடவுளாகிய இயேசுவே வந்து அவனுக்கு அற்புதம் செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரா, சகோதரியே, நீங்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும், உயர்வு வரும். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த பெதஸ்தா குலத்தில் அவன் நம்பிக்கையோடு முயற்சி செய்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள், அற்புதத்தை பெறுவீர்கள். ஆமேன்.